டான்ஸில் ப்ரூவ் பண்ணிட்டாரு, ஃபைட் சீக்வன்ஸும் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாரு. என்ன கேட்டால் இதுக்கப்புறம் ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மார்க்கெட்டை பிடிக்க முடியும்னா எஸ்கே தான் ப்ரோ. சீரியஸாக சூர்யா தனுஷ்லாம் அவுடேட்டட் ஆகிட்டாங்க, அவங்களாம் அவுடேட்டட் ஆகிட்டாங்க. இப்போது பீக்கில் இருக்கிறது இவங்க மட்டும்தான். ஏன்னா இவர் கொடுக்குற படம்லாம் வந்து கரெக்டான சாய்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக வர மாதிரி சூஸ் பண்ணுறாரு. அதுதான் மெயின் மேட்ரு. நல்லா எல்லா ஃபேமிலியாக வந்து எல்லாமே பார்க்கலாம். சூப்பராக நல்ல மூவி. சிவகார்த்திகேயன் ஒரு புதுசாக நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆக்ஷனாக பார்க்க நல்லா. கதவை ஏஆர் முருகதாஸோட கமர்ஷியல் சினிமா சூப்பராக இருக்குது. எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அதான் இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரை ப்ளஸ் அந்த அனிமல் இன்ஸ்டிங் அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் அதான் இது வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி காமெடியாக பார்த்துருக்கோம், லவ் பண்ணி பார்த்துருக்கோம். இதில் ரெண்டுமே மிக்ஸ்டாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. இட் இஸ் பெஸ்ட். அதில் வந்து ஒரு சூப்பர் பவர் மாதிரி கிடைக்கும், பட் இதில் சூப்பர் பவர் இல்லை, ஒரு டிசார்டர் மாதிரி தான். அதுலேயே அவர் எப்படி ட்ரை பண்ணுறாருன்றது நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும் மூவி. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஆக்சுவலி அதுதான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து லவ்வாக போவோம். அப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஆக்ஷன் அந்த மாதிரி தான். ஸோ சிவகார்த்திகேயனை டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம் ஃபுல்லாக. ஸோ ஆல்மோஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது ப்ரோ. ஃபைட்லாம் வந்து வேறு லெவல் ப்ரோ, பயங்கரமாக இருந்தது. எவ்வளோ ஹீரோ கற்றுனாங்களோ அதே அளவுக்கு வில்லனுக்கும் கற்றுனாங்க. ஸோ வில்லனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் மூவி வந்து வில்லனுக்கும் போகும், ஹாஃப் மூவி வந்து ஹீரோக்கும் போகும். ஸோ அந்தளவுக்கு இருந்தது படம். ஸோ ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறதுனா சூப்பராக இருந்தது. பக்கா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் எல்லாமே சொல்லலாம். ஸோ அமரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் லெவல் வந்து அப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னும் வர மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் லெவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறோம். மஸ்ட் வாட்ச் மூவி. அதுவும் கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும். ஸோ இது காலியாக இருக்கிற தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வராது, அந்த கத்துனா அந்த ஃபீல் வராது. ஸோ இந்த மாதிரி தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக செம்ம வைபாக இருக்கும். பயங்கரமான மூவி. ஹீரோயின்ஸ் அதெல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. வில்லனுக்கு நல்ல மாஸ் இருந்துச்சு. இல்லை நம்மளோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்க நம்ம வருவோம். ஸோ மூவியோட நார்மல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்க நம்ம வந்தால் ஒரு சூப்பர் மூவி. இது புதுசாக ட்ரை பண்ணால் வர வைக்கலாம் இல்லையா. ஸோ மூவி நல்லா தான் இருந்துச்சு. வில்லன் அண்ட் ஹீரோ காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. புதுசாக வில்லனுக்கு அந்த துப்பாக்கி ஃபீலிங்கை கொடுத்து வந்தது நல்லா இருந்துச்சு. ஓவராலாக நல்ல மூவி. இல்லை ஆக்ஷன் ஃபிலிம் நல்லா இருந்தது. படம் ஸ்டண்ட்லாம் ப்ரோ சூப்பராக பண்ணியிருந்தேன். ஸ்டண்ட் தான் ப்ரோ அங்கே படம், அதனால ப்ரோ நல்லா பொறுத்தேங்க. அந்த ஸ்டண்ட்டை பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒரு புது ஃபீல். அது நார்மல் சீக்வன்ஸ் படம் இல்லை, இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல். நல்லா இருந்த படம் அது சொல்ல முடியல ப்ரோ. டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இந்த பார்க்கவே அது நல்லா இருந்து பார்க்கறதுக்கு. அது இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு படம் பார்க்கவே. அது நல்லா இருந்தது. அமரன் படத்துலேயே நல்லா பண்ணியிருந்தாரு. அதை விட நல்லா இருந்தது. அது நல்ல வரவேற்பு இருக்குது அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவசருக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒர்க் பண்ணது கிடையாது. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணால் எப்படியெல்லாம் நம்ம அவருக்கு பண்ணலான்னு ஒரு ட்ரீம் இருக்கும்ல. ஸோ அது அச்சீவ் பண்ணியிருக்கோன்னு ஒரு ஆசை. இல்லைங்க, ஐ டிட் மை பெஸ்ட். நீங்கள் ஆக்சுவலி இந்த விஷயம் தேங்க்யூ ப்ரோ. ஆமாம், எல்லாருமே நினைச்சு. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஆக்ஷன் சீக்வன்ஸா தேங்க்யூ. எல்லாரும் நினைச்சிருக்காங்க சிவகார்த்திகேயன் வெறும் பஞ்ச்டேலா தான் பேசுவார், காமெடி தான் பண்ணுவார், ஃபேமிலி ஆடியன்ஸ் வர. இல்லை அப்படி இல்லை ப்ரோ. அது இல்லை ப்ரோ. அது வந்து நம்ம கோரியோகிராஃப் பண்ணுறது ஏற்ற மாதிரி தான் ப்ரோ. நம்ம இப்போ நம்ம அவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டரை லவ் பண்ணோம்ல. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கனால தானே நல்லா அது கொடுக்க முடியும். அதான் ப்ரோ. இன்னும் நல்லா பண்ணுவார் ப்ரோ. அவர் இஸ் வெரி டெடிகேட்டட். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரியலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வித்யுத் ஜமாலோட ஆக்டிங் பார்க்கறதுக்கு அப்படியே அந்த துப்பாக்கி படத்தில் பார்த்த மாதிரி சூப்பராக ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எஸ்கே வந்து இதில் வந்து டிஃப்ரெண்ட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்கனால சூப்பராக இருக்குது. பயங்கர ஆக்ஷன் பிளாக்கு, லேக் இல்லாமல் போச்சு. மெயினாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. அந்த 2 மணி நேரம் போனதே தெரில. படம் ஓவரால் சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக ஏஆர் முருகதாஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் துப்பாக்கி மாதிரி ஒரு சூப்பர் படத்தை கொடுத்துருக்கு. ஸோ பார்த்துட்டு நல்ல என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய்மெண்ட்டோட தான் வந்தோம். ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். ஃபஸ்ட்டு வந்து படத்தை பார்க்கணும் ப்ரோ, பார்த்துட்டு தான் சொல்லணும். எல்லாருமே வந்து ரிவ்யூ கொடுக்குற எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. பட்டு நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து படம் எப்படி இருக்குன்றது தெரியும். அவங்க கொடுக்குறாங்கன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் ப்ரோ. இப்போது பசங்களுக்குனா ஆக்ஷன் படம் அந்த மாதிரி பார்க்கணும், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டு. எங்களுக்கு ஆஸ் அ மென்ஸாக எங்களுக்கு வந்து அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஆக்ஷன் பிளாக், லவ், எந்தெந்த இடத்துல என்னென்ன வைக்கணுமோ எல்லாமே கரெக்டாக வச்சு சூப்பராக அந்தந்த இடத்த கரெக்டாக என்டர்டெயின்மெண்ட் கொண்டு போனாங்க. எங்கேயுமே போரிங்காலாம் இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனாலும் போக சூப்பராக ஆக்ட் இருந்துச்சு. அதுவும் ஸ்டார்டிங்கில் அந்த வித்யுத் ஜமாலோட ஆக்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பராகவே கொண்டு போனாங்க. படம் செம்ம என்டர்டெயின்மெண்ட். ரொம்ப ஒர்த் சீன் தான். எல்லாமே ஆக்டர். அதே மாதிரி இந்த சார்பட்டா படம் மாதிரி நடிச்சிருப்பார் ரோசின். அவர்லாம் பயங்கரமாக மிரட்டி விட்டார் படத்தை. அவர் கேரக்டர்லாம் பிச்சு வதறிட்டார். சரியான சீன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லா இல்லைன்னுலாம், ஆனால் சீரியஸாகவே நல்லா இருக்குது. நல்ல ஃபைட்லாம் சூப்பராக பண்ணியிருக்கான். நல்லா இருக்குது, நல்லா தான் பண்ணியிருக்கான். நிறைய பேர் குறை சொல்கிறாங்க. அப்படி சீரியஸாகவே நல்லா பண்ணியிருக்கான். ஹீரோயின் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லன் சூப்பர். அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் சீன் எல்லாமே சூப்பராக. ஏஆர் முருகதாஸ் படம் தான். சிவகார்த்திகேயன் அதுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்கான். அவன் பெஸ்ட்டாக அவன் கொடுத்துருக்கான். அவ்வளோதான். ஸ்பெஷலாக ஃபைட்டுக்கு நிறைய எஃபர்ட் கொடுத்துருக்கான். நல்ல ஆக்டிங், ஒரு மாதிரி விகரஸாக நல்லா நடிச்சிருக்கான். சூப்பராக. இல்லை நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் நான் நடித்ததை விட பரவாயில்ல.
நல்லா இருக்கு. காப்பாத்துற சீன்லாம் நல்லா இருந்துச்சு அவ்வளோதான். துப்பாக்கி வேலை செய்யுது ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. அப்படியே ஒரு ஃப்ரேம் இந்தாண்டு வச்சுங்கன்னு வச்சுக்கோங்க. காமெடி ஆக்டராக இருந்துட்டு அமரனில் கூட கன் ஃபைட்ஸ் தான் அதிகமாக இருந்தது. இதில் ஃபுல் ஆக்ஷன், பியூர் ஆக்ஷன். அதெல்லாம் வேறு லெவலு சீரியஸாக. அப்படியே இந்தாண்ட ஃப்ரேம் வச்சோம்னா தலைவன் வந்து அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், இதில் மேனரிசம், அந்த மென்டல் மாதிரி அந்த மேனரிசம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாரு. எல்லாம் நல்லா இருந்தது. கதையும் நல்லா சூப்பராக போச்சு ப்ரோ. நல்ல படம் தான். இதை போய் மக படம்னு சொன்னாங்கன்னா வந்து சத்தியமாக நல்லா இருந்துச்சு. நான் முன்னாடி இருக்கிற படத்தினோட இப்போ பரவாயில்ல, இது வந்து நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக சிவகார்த்திகேயன் வந்து ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. வந்து ருக்மிணி வந்து அவங்க இப்போ வர ஹீரோயின்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. நேச்சுரலாக இருந்தது அவங்க. இது அப்படி இல்லை, ஆக்சுவலாக வந்து அண்டர் ரேட் கிடையாது. அவருக்கும் பிஸ்னஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா. 100 crores வந்து அவர் பண்ணியிருக்காரு. எல்லாம் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் அண்டர் ரேட் கிடையாது. பட் மக்களோட ரிவ்யூஸு இந்த மாதிரி இதில் வந்து அவர் டவுன் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இஸ் ரியலி டேலண்டட். பட் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும். அடுத்து பராசக்திக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக. இல்லை, ஏஆர் முருகதாஸோட படங்கள்னு பார்த்தீங்கன்னா கஜினி இருக்குது, துப்பாக்கி இருக்குது. ஸோ இந்த 2 படங்களுமே கலந்த மாதிரி தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து விது ஜமால் வர இருக்கார். அவரோட ஆக்ஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. பட் இன்னும் கொஞ்சம் அவர் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். அவரோட வந்து ஷபீர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கொஞ்சம் நிறைய கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓவரால் நல்லா இருந்தது. இல்லை, மஸ்ட் வாட்சபிள்னு சொல்ல முடியாது. ஒருத்தர பார்க்கலாம். பட் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. டீசெண்டான ஒரு படம். அதான் ஒரு சோஷியல் மெசேஜ்க்காக தான். லைக் தமிழ்நாடு வந்து வேறு ஒரு ட்ரக் இதுவாக போகாமல் இப்போ துப்பாக்கியில் எப்படி ஸ்லீப்பர் செல்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம், அதே மாதிரி இதில் கன்ஸ் கிட்ட வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஸ்டோரி. லைக் அதான் ஸ்டோரியோட பிளாட்டு. அதை சூப்பராக பண்ணி கொண்டு போயிருக்காங்க. மதுராசி சூப்பரா இருந்துச்சா? என்ன பிடிச்சிருந்துச்சு? எனக்கு அந்த கட்டி சின்ன துப்பாக்கி நல்லா இருந்துச்சா? வில்லன் நல்லா பண்ணாரா, சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணாரா? சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணாரா? எதனா டைலாக் சொல்லுங்களேன். முடிஞ்சா தொடரா. முடிஞ்சே தர்றா. என்ஜாய் பண்ணீங்களா படம்? நல்லா தான் ப்ரோ, படம் நல்லா தான் இருக்குது ப்ரோ. அதாவது வித்யுத் ஜமால் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். எஸ்கேவும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டரைசேஷன் நல்லா தான் இருக்குது. படம் ஸ்க்ரீன் பிளே போர் அடிக்காமல் நல்லா தான் போகுது. மற்றவங்க குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு கமர்ஷியல் மூவி எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நல்லா தான் இருக்குது. அப்படிலாம் இல்லை, இவனே நல்லா ஃபுல்லாக ரசித்து பார்த்தான்ப்பா. எந்த சீனுமே தூங்கலை, நல்லா ரசித்து தான் படம் பார்த்தான். அப்படிலாம் கிடையாது. அவங்க பேரண்ட்ஸோட விருப்பம். குழந்தைய கூட்டு வந்து படம் பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா பார்க்கலாம், இல்லாட்டி வேண்டாம். அது அவங்க விஷயம். இந்த படத்தில் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு புது கான்செப்ட் மாதிரி எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்திருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு ஏஆர்எம் டச்சுங்க மாதிரினா இந்த மூவி இருக்குல்ல, இவங்களுக்கு ஒரு கஜினி மூவியில் சூர்யாவுக்கு ஒரு டிசார்டர் இருக்கும்ல, அந்த மாதிரி டிசார்டர் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டராக அவர் எஸ்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு சில சீனில் வந்துட்டு கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஆனால் மற்ற சீனில் திலீப் சூப்பராக ஸ்டன் கோரியோகிராஃபி சூப்பராக இருக்குது. நல்லா பார்க்கலாம். படம் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பெருசாக எந்த ஒரு குறையும் கிடையாது. லவ் போர்ஷன்ஸு ஒரு சிலது கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்குது. மற்றதெல்லாம் நல்லா இருக்குது. வாட்ச் நான் ஒரு 2 times 3 வாட்ச் பண்ணலாம். அது அவங்கள விஷ் பொறுத்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. எஸ்கே வந்து நல்லா காமெடி பண்ணுவாரு, ஃபேமிலி ஓரியன்டட் மூவி பண்ணுவாரு. பட் இது ஆக்ஷன் மூவி ஆச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. எஸ்கே சீன்ல பார்த்தா எனக்கு பிடிக்கும். அதனால இந்த படத்துக்காக நிறைய மெனக்கெட்டு இருக்காரு. ஆமா ஒரு சீனுமே செம்மையா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. வித்யுத்தும் செம்மையா பண்ணியிருந்தாரு. 2 பேருமே சூப்பர். இந்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. இதுக்காகவே இந்த படம் மறுபடியும் நான் வந்து பார்க்கலாம் அப்படின்னா என்ன விஷயம்? எஸ்கேக்காகவே பார்ப்பேன். அது நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். அது வந்து என்னன்னா கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் என்னன்னா, இவன் வந்து இந்த நான் ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது, வில்லன் வந்து எஸ்கேவை வந்து ஸ்டிமியூட் பண்ணி விடுவான். அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும் ப்ரோ. அது தரமாக இருக்கும் ப்ரோ. அதே மாதிரி வந்து வில்லனோட இன்ட்ரோ ஃபைட் சீக்வன்ஸும் செமையாக இருந்தது. நடுவில் வில்லன் ஹாஸ்பிட்டலில் ஒரு இடத்துல இருப்பான். அங்கேருந்து எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீன்ஸ் வில்லனுக்கு சூப்பராக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மஸ்ட் வாட்ச் மூவி. எல்லாரும் நல்லா பார்க்கக்கூடிய மூவி. ஃபேமிலி மூவி தான். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எதிரெலாம் பார்க்கல. பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது படம். அவரை விட எனக்கு ரொம்ப வில்லனோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. விராட்க்கு நல்லா இருந்துச்சு. படம் மூலியமா எப்படி கதை சொல்றது? ஏதோ ஒரு கத்தி படத்துல பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து இப்போ சின்ன சின்ன பசங்களாம் வந்து கன் வச்சுட்டு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி
அந்த கன்காக தான். அது தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது, எல்லாருக்கிட்டையுமே அந்த கன் போயிடும் அப்படின்றதுக்காக தான் மெயின் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அதுதான். பட் ஆனால் ஆக்ஷன்லாம் செம்மையாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, இப்போ வந்த படத்திலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். ரொம்ப என்ஜாய் பண்ண நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறீங்க? காமெடியா நல்லா இருக்குது, ஒவ்வொரு சீனுமே நல்லா இருக்குது. சிவகார்த்திகேயன் மூவினாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். லாஸ்ட் மூவி விட இது ரொம்ப பெட்டராகவே நல்லா இருக்குது. அதை விட எனக்கு சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும். பட் அதை விட விராட் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருமே. நான் தளபதி, இளைய தளபதி விஜய் ஃபேன். சிவகார்த்திகேயன் நல்லா இருந்தது, இந்த படம் நல்லா சூப்பராக இருந்தது படம். கன்னை கரெக்டாக வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் தளபதி லெவல் காண முடியும். பட் ஆனால் ஓகே, இட்ஸ் குட். ஆக்சுவலாக படம் கொஞ்சம் ஆனால் அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் எக்கேவன் இடத்துல அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே இருக்குது. மற்றபடி படம் சூப்பர், நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயன் படம்லாம் இருந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். மஸ்ட் வாட்ச், பார்க்கலாம். படம் வந்து சிவகார்த்திகேயன் வேறு லெவலில் இருக்காண்ணா படம், நல்லா இருக்கேன். இதில் அவருடைய எல்லா எமோஷன் எல்லாம் சூப்பராக காமிச்சிருக்கு. அது ஃபைட்லேயும் சரி, எல்லா லவ் சீன்லேயும் சரி சூப்பராக. என்ன பிடிச்சிருக்கு சொல்லு. ஃபைட்டிங் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். என்ன பிடிச்சிருக்கு? மாசா இருந்துச்சு கொஞ்சம். இது நல்லா இருந்துச்சு, கூஸ் பம்ப்ஸ்ல இருக்கு. இல்லை சும்மா பசங்களோட வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் படம் தான் நல்லா இருக்கு. புரியல. நல்லா நல்லா ஆக்டிங். இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா வந்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எல்லாமே அனிருத் நல்லா தான் பண்ணியிருக்காரு. காமெடி இருக்கு, அங்கங்கே இருக்கு. ஆனால் ஃபுல்லாக ஆக்ஷன் படம் தான். ஆனால் ஃபீல் குட் மூவி. குறைலாம் எதுவும் இல்லை. ஸோ கம்பேக் படம்.